கோயம்புத்தூர் அன்னூர் சத்தியமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் அமைஞ்சிருக்குங்க. இந்த விவசாய தோட்டத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கும் முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உக்கரம், அதாவது கோயம்புத்தூர் அன்னூர் போகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி அமைஞ்சிருக்குங்க. அந்த சரௌண்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த விவசாய தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்ட கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. அவர் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வாங்கினதுக்கப்புறம் தான் சரி நாம் ஒரு பாயிண்ட் நல்லா சர்வே பண்ணி ஒரு பாயிண்ட் அமைச்சிடலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்தோம். அந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக கிடச்சிச்சு. அதான் 3 நீரூற்று மட்டம் கிடச்சிது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் ஒன்று கிடச்சி மொத்தம் 4 மட்டத்தையும் சென்டர் பண்ணி தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்தாவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 to 300 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈரம் நாட்டம் வரும். லைட்டாக தண்ணி இதெல்லாம் பெருசாக அதில் தண்ணி சப்போர்ட் பண்ணாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 500 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் வரும். அடுத்து 3வது கேப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 760 அப்படின்னு ஒரு 800 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 to 950 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1050 அப்படின்னா ஒரு 1100 வரைக்கும் டார்கெட் நம்ம இடத்த சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக தண்ணியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்த. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது இல்லாமல் வேறு ஒரு பாயிண்ட்டை நாங்கள் மார்க் பண்ணி கொடுங்க. நாங்கள் வந்து கோயிலில் போக வச்சு கேட்டு எதை வந்து போக சொல்லுதோ அதை ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொடுத்து தான் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட தண்ணி கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch 1.25 தண்ணி தான் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும் தண்ணி மட்டும் 2 மட்டும் ஐக்கு மட்டமாக இருக்குது, அதாவது சிறு மட்டமாக இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch 1.25 தண்ணி வேணால் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடிக்கான கணிச்சு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி தான் நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். நீங்கள் 2ல் எதை ட்ரில் பண்ணுற மாதிரி ட்ரில் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது, தண்ணி சேர்த்து வரும். இது கொஞ்சம் எனக்கு கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம உண்டான சொல்லியிருந்தோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ணோமா, 2வது பாயிண்ட் ட்ரில் பண்ணுறோமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையிலோ இல்லை விவசாயத்தோட்டத்தில் நீரோட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா. நம்மளோட நீரோட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நான் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் வந்துடும். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அது எப்படி பார்க்குற என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவிட்டுருப்போம். அதை பார்க்கணும் அப்படின்னு விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.